காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. கோவையில் இன்று மாலை பேரணியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி இரவு அங்கு தங்க உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இன்று மாலை 5:35 மணிக்கு கர்நாடக மாநிலம் ஷிவ்மோகா விமான நிலையத்திலிருந்து ராணுவ விமானத்தின் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடையும் பிரதமர் மோடி அங்கிருந்து வாகன பேரணி துவங்க உள்ள மேட்டுப்பாளையம் சாலை கங்கா மருத்துவமனை அருகே 5:45 மணிக்கு சாலை மார்க்கமாக வருகிறார். மாலை 5:45 மணி முதல் 6:45 மணி வரை வாகன பேரணியில் மக்களை அவர் சந்திக்க உள்ள நிலையில் 6:50 மணிக்கு RS-புரம் தபால் தந்தி அலுவலகம் முன்பாக பேரணி நிறைவடைகிறது. 6:50 மணிக்கு சர்க்கியூட் ஹவுஸ் கிளம்பும் பிரதமர் மோடி இரவு அங்கு தங்குகிறார். இந்நிகழ்வை முன்னிட்டு 5000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். கோவையில் இரவு ஓய்வெடுத்த பின்னர் நாளை காலை 9:30 மணிக்கு கோவை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பிரதமர் மோடி கேரள மாநிலம் பாலக்காடு செல்கிறார். பாலக்காட்டில் நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு பிற்பகல் 12:50 மணி அளவில் ஹெலிகாப்டர் மூலம் சேலம் செல்கிறார். பின்னர் 1 மணி அளவில் சேலத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் அவர் 2:25 மணிக்கு சேலம் விமான நிலையத்திலிருந்து ராணுவ விமானம் மூலம் டெல்லி செல்கிறார். கோவையில் இன்று பிரதமர் மோடி வாகன பேரணி செல்ல உள்ள நிலையில் பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்றது. கோவை வரும் பிரதமர் மோடி சாய்பாபா காலனி பகுதியிலிருந்து RS-புரம் வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் பேரணியாக வரவுள்ளார். இதற்காக சிறப்பு பாதுகாப்பு குழு ஆய்வு மற்றும் ஒத்திகை பார்த்தது. மேலும் பேரணியின் போது வரும் வாகனங்களின் அணிவகுப்பு ஒத்திகையும் நடந்தது. இதற்காக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பாதையில் உள்ள ஒரு சில மரங்களின் கிளைகளும் வெட்டி அகற்றப்பட்டன. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.